என்னன்னா இப்போ இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் நாலேஜ் வேணும்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க. ஏன்னா மிக தெளிவா உங்களுக்கு ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை சுருக்கி 100 ஆண்டு கால வரலாற்றை சுருக்கி ஒரு 3 அவர்ல படத்தை போட்டு முடிச்சிருக்காரு. சூப்பரா இருந்தது படம். உண்மையிலேயே கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அப்படியே அலை வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கு படம். உண்மையிலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல்யா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. உண்மையிலேயே என்னன்னா இப்போ இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் நாலேஜ் வேணும்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க. ஏன்னா மிக தெளிவா உங்களுக்கு ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை சுருக்கி 100 ஆண்டு கால வரலாற்றை சுருக்கி ஒரு 3 அவர்ல படத்தை போட்டு முடிச்சிருக்காரு. தலைவர்கள்னா என்ன, தத்துவம்னா என்ன, கருத்துனா என்ன, கருப்புனா என்ன, சிவப்புனா என்ன அப்படின்றத சூப்பரா எடுத்திருக்காரு. வெற்றிமாறன் சாரை நான் உண்மையாலேயே பாராட்டுறேன். ஏன்னா நான் நார்மலாவே சொல்லுவேன், கருத்துள்ள படங்களை இளைஞர்களுக்கு கொடுங்க. வெறியும் கஞ்சாவும் வெறியும் கொலை குத்துன்னு மட்டும் இளைஞர்களை நேவிகேட் பண்ணாதீங்க. கருத்தம் சொன்னாதான் அந்த இளைஞர்களுக்கு புரியும் அப்படின்றத நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதை வெற்றிமாறன் சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒண்ணு ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு டைலாக் இருக்கும். நிறைய ஒரு தலைவர்கள் நிறைய தலைவர்கள் தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்தனாலதான் இன்னைக்கு நம்மலாம் படிச்சிருக்கோம். அந்த ஒரு டைலாகே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும். எஸ், நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். இன்றைய இளைஞர்கள் என்ன தெரியுமா நடிக்கிறோம்? எங்க அம்மா அப்பா சம்பாதிச்சாங்க, நான் படிக்கிறேன். அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க, நான் படிக்கிறேன். பட் உங்க அம்மா அப்பா சம்பாதிக்க யார் உதவுனாங்க, இந்த அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்டது யாரு அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அந்த வரலாறை தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ பல பேரோட தியாகங்கள் நிறைந்தது தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறோம்னா அது அவங்களோட தியாகங்கள் அப்படின்றத சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு தலைவரை வச்சு செஞ்சிருக்காங்க உள்ள. அந்த எந்த தலைவர்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தத்துவம் இல்லாத தலைவர்கள் பின்னாடி இளைஞர்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தத்துவம் இல்லாத தலைவர் இப்ப புதுசா முளைச்சிருக்காரு. தத்துவம் தெரியாது, கொள்கை தெரியாது, என்ன கோட்பாடு தெரியாது, என்னத்துக்கு அரசியல் வந்திருக்கும் தெரியாது. ஸ்ட்ரைட்டா என்ன ஆகணும்? 2026 சிஎம் ஆகணும். மக்கள் எப்படி போனாலும் கவலை கிடையாது. எனக்கு சினிமா ஷூட்டிங் முக்கியம், எனக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் முக்கியம், வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற தலைவரை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்றைய இளைஞர்கள் நான் உண்மையிலே சொல்றேன், சினிமா ஸ்டார் இருக்கட்டும், நடிகர்கள் இருக்கட்டும், அரசியல்னா தத்துவம் வேணுங்க, கொள்கை வேணுங்க. அந்த கொள்கையை வச்சுதான் ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். வேற எல்லாமே வேஸ்ட் அப்படின்றது சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபாஸ்டா போகுது, என்கேஜ்டா போகுது. செகண்ட் ஹாஃப் என்னன்னா கொஞ்சம் லேகிங்கா போயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 3 hours 10 minutes 3 hours 15 minutes அதுவும் ஃபுல்லா கருத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்கா போகுது. மற்றபடி அருமையா இருக்கு படம், சூப்பரா எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில டைலாக்ஸ்லாம் வரும். அந்த டைலாக்ஸ்லாம் உண்மையாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த காலத்துல பிளாக்கும் சிவப்பும் இல்லைன்னா இன்னைக்கு நம்மலாம் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்றது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். இளையராஜா சார் பாத்தீங்கன்னா மியூசிக் சூப்பரா போட்டிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட மியூசிக்கை நான் பாக்குறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அருமையா இருக்கு. ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன இந்த படத்துல, ஒரே ஒரு செட்பேக் என்ன ஆகி போச்சுன்னா, இது ஃபுல்லா உங்களுக்கு விஜய் சேதுபதியோட வரலாறு தான். ஸோ அவரோட கொள்கைகள், அவருடைய கருத்துக்கள், அவருடைய கோட்பாடுகள், அவர் மக்களுக்காக என்ன செஞ்சாரு, அந்த மாதிரி வரலாறா போயிட்டு இருக்கிறனாலே உங்களுக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி தெரியும். ஏன்னா 100 வருஷம் வரலாறு, ஒன்றும் 10 வருஷத்து கதை இல்லை, 100 வருஷத்து கதையை ஒரு 3 hourல உங்க தலையில புகுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தெரியும். மற்றபடி நீங்க கதையோட ஒன்றி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. எனி கொஸ்டின்ஸ்? நோக்கு, எல்லாத்துக்கும் நானே ஆன்சர் பண்றேன்னா. படத்தோட ஒன்லைன் தான் இன்றைய காலத்து இளைஞர்கள் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கோங்கடா. அரசியல் கருத்துகள், தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைவனை சூஸ் பண்ணு. ஏங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களை உள்ள இந்த கட்சியை தேர்ந்தெடு, அந்த கட்சியை தேர்ந்தெடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடு. அந்த புரிஞ்சுக்கிற கடமையை யார் செய்யணும்னா நம்ம இளைஞர்கள் செய்யணும். ஆனா நம்ம தத்துவங்கள் கொள்கைகளை தேடுறோமானா தேடுறது கிடையாது. யாரோ ஒரு நடிகர் வந்தா அந்த நடிகர் பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஏய் வந்துட்டாரா அப்படின்ட்டு போயினே இருப்போம். வேற எதுவும் கிடையாது. ஒண்ணு விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன். நான் அஜித் ஃபேன் தான். விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன். விஜயை எப்படி கூப்பிடணும்னு சொல்றாங்க, புஷி ஆனந்த் என்ன சொன்னாரு, விஜய்னு கூப்பிடக்கூடாது, தளபதி, தளபதி பெயர் கொண்ட தலைவர். யார விஜய் அப்படி கூப்பிடணுமா? யாரும் விஜய்னு சொல்லாதீங்க, தளபதி பெயர் கொண்ட தலைவர்னு சொல்லணும். ஆனா அஜித் நான் சொல்றாரு,
கடவுளே அஜித்தேன்னு என்ன கூப்பிட்டனா உன்னை அவ்வளவுதான். கடவுளேன்ற வார்த்தையே நீ யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்னு என்ன அஜித்துன்னு சொல்லு, இல்ல ஏகேன்னு சொல்லு. இதுதான் அஜித்துக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். இதுலயே உங்களுக்கு தெரியும் யார் மக்களுடைய தலைவன். சூப்பரா இருந்தது படம். உண்மையிலேயே கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அப்படியே அலை வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கு படம். உண்மையிலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல்யா, எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. உண்மையிலேயே குழந்தைங்க பார்க்க கூடாது, வயலன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். கேள்வி கேட்கணும், என்ன அரசியல் எல்லாத்தையும் இப்போ கரண்ட்ல நடக்கிற விஷயத்தை காட்டுற மாதிரி சூப்பரா பீரியாடிக் ஃபிலிம் மாதிரிலாம் எடுக்கல, சூப்பரா காமிச்சிருக்காங்க. வேற லெவல்யா படம். வெற்றிமாறன் சான்ஸே இல்ல, ஒரு உலக தரத்துக்கு போற டைரக்டர்ன்ற மாதிரி காமிச்சார் உள்ள. நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி படங்கள் வரது ரொம்ப வன்முறை படங்கள் சொல்றாங்க. அவர்களுக்கு என்ன பதில்? இதுல வன்முறை இல்ல. நீங்க வீரப்பன் கதையை எடுத்துக்கோங்க, அதுல வன்முறை இருக்கும். அதுக்கு பின்னாடி அவர் யார் அவருன்றது ஒரு இருக்குல்ல, அது அவர் வாழ்க்கைக்குள்ள போய் பதம் தெரியும். நான் என்னமோ வந்து விஜய் சேதுபதி கூட டிராவல் பண்ண மாதிரி எனக்கு கொண்டு போய் உள்ள வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு உணர்ச்சி பொங்குற மாதிரி காமிச்சிருந்தாருல, அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துல எல்லாமே இருக்கு. லவ் சீக்வன்ஸ் இருக்கு, படத்துல ஆக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு போராளியோட, ஒரு சாதாரண ஒரு காமன் மேன், அவனை வந்து ஒரு போராளியா மாறுறான், அவனை ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கப்பட்டது எப்படின்றத காமிக்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். இதை வந்து நம்ம நெகட்டிவா சொல்லி இவங்க பார்க்க கூடாது, நல்லா இல்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். உண்மையிலேயே சூப்பரான ஒரு படம். இந்த படத்தெல்லாம் வந்து பிடிக்கலன்றவன் மனநல பாதிக்கப்பட்ட. உண்மையிலேயே படத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஒரு காலகட்டத்தில் எப்பவுமே அரசாங்கம் ரொம்ப தப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தலைவர் அவர்கள், அதாவது நடிகர் அவரோட தலைவர் சொல்ற பிடிக்காரு, விஜய் அவர்களை தாக்கியிருக்க மாதிரி டைலாக்லாம் வச்சுருக்காங்க. நீங்க அந்த டைலாக் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும், முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. அது கிடையாது. விஜய் சேதுபதி நான் போறேன் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லும் போது அப்ப மத்தவங்க சொல்லுவாங்க நீங்க எல்லாம் நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, நம்ம கிட்ட ஒரு தத்துவம் இருக்குடா, அதை வச்சு நீங்க தான் அடுத்த தலைவர்ன்றத அப்படி சொல்லியிருப்பாங்க. இதை நமக்கு வேற மாதிரி ஒரு விஷயம் போர்ட்ரேட் பண்ணாங்கல்ல, அதுவும் ஒரு அரசியல் உள்ள சொல்லியிருக்காங்க. போய் பாருங்க, வேற லெவல் படம். சான்ஸே இல்ல. பயங்கரமா நீ என்ன சமம், அதை வந்து நமக்கு வந்து அது சூப்பரா புரிய வைக்கிறாங்க. என்னைய வந்து பிடிச்சி 4 பேர் அடிச்சு என்ன நிர்வாணப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து நீ என்ன சமம்ன்ற ஒன்று தெரியுதாடா உனக்கு, நாங்களும் சமம் தாண்டா உங்களுக்குன்றதை காமிச்சிருப்பாங்க. வேற லெவலியா, உண்மையிலேயே சொல்றேன். பயங்கரமா இருக்கு. ஒரு சீன் என்ஜாய் பண்ண. படத்துல வர டைலாக், ஒரு டைலாகும் அது டைலாகா இல்ல, புரட்சிகரமான ஒரு வார்த்தையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. பயங்கரமா இருக்கு. எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கு. பார்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும் சூரிக்கான ஒரு படம் மாதிரி இருந்தது. இந்த பார்ட் 2 கம்ப்ளீட்டாவே வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் ஒரு படம். நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே பார்ட் 1 பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது வெற்றிமாறன் படம் மாதிரி இல்ல, சும்மா ஒரு படம் எடுத்திருக்காங்க. பார்ட் 2 கம்ப்ளீட்டா வேற. எனக்கு தெரிஞ்சு முழு படமே இதுதான். பார்ட் 1 தேவையே இல்லை. இதுலயே வந்து சொல்லிட்டாங்க அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, மக்கள் படை யாரு, எல்லாமே சொல்லிட்டாங்க. சூப்பரான ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். மிஸ் பண்ணாதீங்க, பாருங்க. விடுதலை 2 பத்தி பேசுறதுக்கு முன்னாடி விடுதலை 1 பத்தி ஒரு ரீகேப் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம சூரி ஹீரோ என்ன பண்ணிருக்க போறான்னு வந்து பார்த்தா உண்மையிலே சொல்றேன் செம்மையா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து அது செம்மையா இருந்ததுனால இதோட எக்ஸ்பெக்டேஷன் உண்மையிலே பயங்கரமான ஹைப்பா இருந்துச்சு. நல்ல என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்து வந்தோம்னா அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இது வந்து ஓவராலா பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபிலேருந்து ஸ்டோரி லைன்லேருந்து அவங்க எடுத்த மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. விடுதலை 1 விட இது சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். என்னன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட். அந்த படம் வந்து முழுக்க யாரோட படம் கேட்டீங்கன்னா சூரி படமாக இருந்துச்சு. இந்த படம் முழுக்க விஜய் சேதுபதி படமாக இருக்கிறதுனால பெஸ்ட் ஆஃப் விஜய் சேதுபதி சொல்லலாம். ஆக்டிங்கில் அந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காப்புல, பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த வாத்தியார் எப்படி வந்து தோழரா மாறினாருங்கிறது இந்த படத்துடைய ஃபுல் கதை. ஆரம்பத்துலேருந்தே வாய்ஸ் ஓவர்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது. கிளைமேக்ஸ்லேருந்து சூரி வந்து ஹீரோவா அவதாரம் எடுத்து ஒரு மேட்டர் பண்ணுறாப்புல. உண்மையிலே இருக்கு. வெளியில் வரும்போது யாரும் சாதாரணமாக வந்துட முடியாது, கண் கலங்கிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. சில காமெடி படங்கள் பார்க்குறோம், சில ஆக்ஷன் படங்கள் பார்க்குறோம், த்ரில்லர் படம் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வெற்றிமாறன் சார் உன் மூளையை கொஞ்சம் சொரிஞ்சு விட்றான்டான்னு சொல்லி செம்மையாக சொரிஞ்சு விட்டுருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளை வந்து மூளைச்செலவை பண்ணிட்டாங்க. நம்ம போடுற செருப்பாக இருந்தாலும் சரி, நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம போகிற சொகுசு வாழ்க்கையை வந்து சும்மாலாம் உங்களுக்கு கிடைக்கல. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தியாகங்களும் ரத்தங்களும் எல்லாரும் தோழர்கள் சிந்தனதுனால தான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு 2K கிட்ஸுக்கு பழச்சின்னு ஒரு ஆராய்ஞ்சு சொன்ன மாதிரி தான் இருக்குது இந்த படம். அவார்ட் வின்னிங் போகாது, கண்டிப்பாக போகாது. ஏன்னா அதுக்கு தகுதியான சில விஷயங்கள்லாம் இல்லை. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, சில இது வந்து கண்டிப்பாக கற்பனை கதைகளாக இருந்தாலும் ஒரு இதாக இருக்கும்ல. அவார்ட் வின்னிங் ஸ்டோரிங்கிறது வேற மாதிரி இருக்கும், ராவாக இருக்கும். இது அந்த மாதிரி ராவாக இல்லை. அவன் சொல்ல வந்ததை வந்து ஒரு அரசியல் கலந்து ஒரு கமர்ஷியலுக்கும் கொஞ்சம் இதாகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் நடக்கிறது தான் சம்பவத்தை வந்து கற்பனை கதைன்னு சொல்லியிருக்காங்க. வெற்றிமாறன் படத்துல பொதுவாக ராவா தானே எல்லாமே அமையும். கண்டிப்பாக இருக்கும். அதாவது ரஞ்சித் சாரோட அரசியல், மாரி செல்வராஜ் சாரோட அரசியல், இதெல்லாம் தாண்டி வெற்றிமாறோட அரசியல் வந்து நிறைய பேருக்கு புரியுற மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து இந்த படத்தோட சக்ஸஸாக சொல்லலாம். ஓவராலாக வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். பயங்கரமாக நான் வந்து காமெடியாக சிரிச்சு போக போகிறேன், செம்ம ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னா வந்தவங்களுக்கு இது படமே இல்லை.
கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் முன்னோர்கள் செஞ்ச தியாகங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வர்றவங்களுக்கு ஒரு அருமையான படம். அதை வந்து விஜய் சேதுபதி வச்சு சொன்னது தான் பெரிய விஷயம், சூரிய வச்சு சொல்லாமல். நான் மறந்துட்டேன், கென்னு வந்து அவ்வளோ எனர்ஜி, அந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு தெரியல. பயங்கர ஸ்பிட்டாக இருக்காப்புல, பயங்கரமாக இருக்கா. நான் சொல்கிறேன், அசுரனை விட இது வந்து மேலே நடிச்சிருக்காப்புல, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காப்புல கென். மஞ்சு ரொம்ப யதார்த்தம், மஞ்சு வாரியருடைய இது சொல்ல தேவையில்லை, ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்க கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணியிருக்காப்புல. ஓகே, தேங்க்யூ.